வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பார்ட் 2 வீடியோவில் முக்திநாத் பயணத்தோடு பார்க்க வேண்டிய சிறப்பான ஸ்தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் முக்திநாத் பயணத்திற்கான முழு விவரங்களை போன மாதம் போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்து பயன்பெறணும். இந்த வீடியோவில் முக்திநாத்துக்கு பக்கத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல் இடம் நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவில் பாக்மதி நதிக்கரையில் அமைந்துள்ள பசுபதிநாத் கோவில். உலக புகழ்பெற்ற சிவத்தலம் இது. பசுபதி என்பது அனைத்து உயிர்களுக்கும் அதிபதி என்னும் அர்த்தம். இங்கு அருள்பாவிப்பவர் பஞ்சமுக லிங்க வடிவில் உள்ள சிவபெருமான். இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக பாதுகாக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த திருத்தலம் இந்துக்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீக ஆர்வலர்களையும் ஈர்க்கிறது. முக்திநாத் யாத்திரைக்கு முன்னாடி இங்கு தரிசனம் செய்யறது மிக புண்ணியம். அடுத்தது குக்ஹேஸ்வரி அம்மன் கோவில். சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் அம்மன் தலம் பசுபதிநாத் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. குக்ஹ்யா என்பது ரகசியம் அல்லது மறைவு என்பதை குறிக்கும். இந்து புராணங்களின்படி தட்சயாக்கினியின் போது சதிதேவியின் உடல் பகுதிகள் பூமியில் பல இடங்களில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதிகளில் ஒன்று இங்கு விழுந்ததால் இந்த தலம் சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. மூணாவதா சொல்ல போகிறது மனகாம்னா கோவில். நேபாள நாட்டின் கோர்கா மாவட்டத்தில் மலை உச்சியில் அமைந்துள்ள மனகாம்னா அம்மன் கோவில் மனத்தின் குறைகளை உடனே நிறைவேற்றும் சக்தி தலம். இது காட்மாண்டிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஆலயம் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மனா என்பது மனம், காமனா என்பது ஆசை என்பதை குறிக்கும். பல கோடி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனத்தில் கொண்டு இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். விருப்பங்கள் நிறைவேறிய பின் நன்றி செலுத்தவும் மீண்டும் வருவது வழக்கம். மலைமேல் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு தற்போது கேபிள் கார் வசதி உள்ளது. மேலே சென்றதும் சுற்றிலும் பசுமை மலைகள், அமைதியான சூழல் பக்தர்களுக்கு ஆன்மீக ஆனந்தத்தை தருகிறது. நாலாவதா ஜுவாலமாய் கோவில். முக்திநாத் கோவில் வளாகத்திலேயே அமைந்துள்ள இந்த தலத்தில் நிலத்தடியில் இயற்கையாக எரியும் நெருப்பு காணப்படுகிறது. நீர், காற்று, அக்னி மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு அதிசய ஸ்தலம் இது. அஞ்சாவது கண்டகி நதி. சாலிகிராமம் கிடைக்கும் புனித நதி இது. வைஷ்ணவ சமயத்தில் மிக உயர்ந்த முக்கியத்துவம் பெற்றது. இந்த கண்டகி நதியில சாலிகிராம கற்களை எடுப்பது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஒரிஜினல் கற்களை நிபுணர்களின் உதவியோடு பார்த்து எடுக்கணும். மலைகளின் நடுவில் அமைந்துள்ள இந்த கண்டகி ஆற்றின் காட்சி இயற்கை தந்த வரப்பிரசாதம். ஆறாவது ஜனக்பூர், சீதாதேவியின் புனித பூமி. இது மித்திலா நாட்டின் தலைநகரமாக கருதப்படுகிறது. இங்குதான் மித்திலா மன்னன் ஜனகரின் அரண்மனையில் சீதாதேவி பிறந்தார் என்று ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜானகி மந்திர். ஜனக்பூரின் முக்கிய ஈர்ப்பு மையம் வெள்ளை அரண்மனை போன்று காட்சியளிக்கும் இந்த கோவில் 60க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த ஆலயம் வட இந்திய முகல் கலை அமைப்பில் அமைந்துள்ளது. இங்கு சீதாதேவிக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. விவாஹ் மண்டப். இங்குதான் ராம மற்றும் சீதா திருமணம் நடைபெற்றதாக நம்பப்படுறது. ஆண்டுதோறும் விவாக பஞ்சமி திருவிழா மிகுந்த விமர்சையாக கொண்டாடப்படுறது. தனுஷ் தாம். சீதையை திருமணம் செய்வதற்காக ராமர் சிவபெருமானின் தெய்வீக வில்லை உடைத்த போது அதன் உடைத்த பகுதி விழுந்த இடமாக நம்பப்படும் தலம்தான் தனுஷ்தாம். இந்த முக்திநாத் பயண தொகுப்பு அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் சேனலில் புதுசாக போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. நன்றி.